ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். முன்னுரை. வாழ்வாங்கு வாழ்ந்திடுக. நாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணுவதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என சில வழிமுறைகளை வகுத்து கொள்வோமானால் அது நமக்கும் நல்லது, நாம் வாழும் சமுதாயத்துக்கும் நல்லது. நமது நல்வாழ்க்கைக்காக இயேசுநாதர் வழங்கிய 10 கட்டளைகள் பிரபலமானவை. கட்டளைகள் என்ற பெயரில் நாமும் நடத்தை விதிமுறைகள் சிலவற்றை ஏற்படுத்தியுள்ளோம். அவற்றை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவோமேயானால் நம்முடைய வாழ்வும் சிக்கலின்றி சிறந்து விளங்கும். இந்த கட்டளைகளை தங்கள் வாழ்க்கையில் பரிசீலித்து பார்த்த பலர் பயனடைந்துள்ளார்கள். ஆகவே இதை பலருக்கும் எடுத்துச் செல்லும் விதமாக இதையே ஒரு குறு நூலாக வடிவமைத்து வெளியிட்டுள்ளோம். இதனை தாங்களும் பரிசீலித்து பலருக்கும் வழங்கி மகிழ்ந்திடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஸ்ரீ பகவத் மிஷன். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். முதல் அத்தியாயம். மனதளவில் குழந்தையாக வாழ்ந்திடு, புறச்செயல்களில் அறிஞனாக செயல்படு. இதுதான் முதலாவது விதிமுறை அல்லது கட்டளை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதளவில் கள்ளங்கபடமற்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இதுதான் மனித குலத்தின் உயர்ந்த நிலையாகும். ஆன்மீக நூலோர் இதனையே முக்தி மற்றும் மோட்சம் என்று கூறுகின்றனர். இது நாம் நமது முயற்சியினால் முயன்று அடைய வேண்டிய நிலை அல்ல. இது நம்முடைய இயற்கையான நிலையே ஆகும். ஆகவே அங்கு நன்மை தீமை கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது, சரியானது தவறானது கிடையாது, சீரமைக்க வேண்டியது என்று எதுவுமே கிடையாது. அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் நன்றே. ஆனால் நமது புறச்செயல் அம்சத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது உண்டு, சரியானது தவறானது உண்டு. தவற்றை சரி செய்ய வேண்டிய கடமையும் உண்டு. நமது அகம் என்பது, மனம் என்பது ஒரு அருவியைப் போல், ஒரு ஆற்றைப் போல் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு பிரவாகமாக உள்ளது. அங்கு எதுவுமே தேங்கி நிற்பதில்லை. ஆகவே நாம் நம்முடைய மன அனுபவங்கள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அனைத்துமே தம்மை கணந்தோறும் புத்தம் புதியதாக்கி கொள்கின்றன. அங்கே நாம் எதனையும் சீரமைக்க தேவையில்லை. கள்ளம் கபடமற்ற மனது என்பது இறைவன் குடியிருக்கும் இடமாகும். அங்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை. அகம் என்பது நாம் இருக்க வேண்டிய இருப்பு நிலை. புறம் என்பது நாம் செயல்பட வேண்டிய செயலம்சம். செயலம்சத்தை பொறுத்த அளவில் உயர்ந்தது தாழ்ந்தது, நல்லது கெட்டது, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது என அத்தனை பாகுபாடுகளும் உண்டு. ஒரு சராசரி மனிதனின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்? நமது ஞான அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்? சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவன் தனது மனம் மற்றும் மன அனுபவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுப்பான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மன அனுபவங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பான். அதனால் அவனுடைய ஈடுபாடு புறத்தை பொறுத்த அளவில் குறைவாகவும் அகத்தை பொறுத்த அளவில் அதிகமாகவும் இருக்கும். அதனால் அவனுடைய செயல்கள் எவையும் முழுமையான செயல்களாக இருக்காது, வெற்றிகரமான செயல்களாக இருக்காது. எனவே ஒரு சராசரி மனிதன் அகத்திலும் போராடி கொண்டிருப்பான், புறத்திலும் போராடி கொண்டிருப்பான். வாழ்க்கையே அவனுக்கு ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கும். ஆனால் நமது ஞான அணுகுமுறையின்படி நமது கவனம் செய்ய வேண்டிய செயல்களில் மட்டுமே இருக்கும். அந்த செயல்களுக்கு தேவையான மன இயக்கம் மட்டுமே நம்முடைய அகமாகவும் மாறி அமைந்துவிடும். அதனால் அகத்தளவில் நாம் எதனையும் பிடித்து வைக்காத குழந்தையாக இருந்து கொண்டு புறச்செயல்கள் அனைத்திலும் நமது அறிவுத்திறனை கொண்டு வெற்றி பெறுவோமாக. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். அத்தியாயம் 2. முடிந்து போனதை முடிந்து போனதாக முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேறு. முடிந்து போனதை முடிந்து போனதாக எடுத்துக்கொண்டு அடுத்து நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த 2வது கட்டளை என்ன சொல்கிறது? நாம் எத்தனையோ செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம். சில செயல்கள் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கலாம், சில செயல்கள் தோல்வியாக முடிவடைந்திருக்கலாம். வெற்றியான செயல்கள் பெரும்பாலும் நமக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துவிடும். ஆனால் தோல்வியடைந்த செயல்கள் அத்தகைய மனநிறைவை கொடுக்காது. அதனால் அது பற்றிய சிந்தனைகள் நமக்கு மேலோங்கிவிடும். இந்த செயலை இப்படி செய்திருக்கலாம், இந்த செயலை நாம் இப்படி செய்திருக்க கூடாது என்று நாம் அது சம்பந்தப்பட்ட பலவிதமான சிந்தனைகளை அடுக்கடுக்காக ஏற்படுத்தி கொண்டிருப்போம்.
இதனால் நாம் இந்த கணத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் கோட்டை விட வேண்டியது ஏற்பட்டுவிடும். கடந்த காலம் அனைத்துமே மாயைதான். நிகழ்காலம் மட்டுமே உண்மையானது. நிகழ்காலத்தில் வாழ்வது மட்டுமே உண்மையோடு வாழ்வதாகும். வங்கி மேலாளர் ஒருவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. வங்கி மேலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. தலைமை அதிகாரி ஒருவர் தலைமை தாங்கி அதனை நடத்தி கொண்டிருந்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த மேலாளரின் செல்போன் எதிர்பாராத வகையில் திடீரென ஒலிக்க ஆரம்பித்துவிட்டது. செல்போனை அணைத்து வைக்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. பதறிப்போய் அவர் செல்போனை நிறுத்தி வைத்தார். ஆனால் அதிகாரி செல்போனை அணைத்து வைக்காமல் கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்ளலாம் என கேட்டு அவருக்கு ஒரு தண்டனை, இடமாற்றல் உத்தரவை வழங்கிவிட்டார். அந்த மேலாளருக்கு இது ஒரு பெருத்த அவமானமாகிவிட்டது. மாற்றலான இடம் கூட அவருக்கு பிடித்தமான இடம்தான். இருந்தாலும் அந்த மேலாளர் எப்படி அவர் இவ்வாறு அவமானப்படுத்தலாம்? இது ஒரு சாதாரண பிரச்சனை தானே என்று எண்ணி எண்ணி அந்த மேலாளர் 3 நாட்களாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டார். ஆலோசனை கேட்டு வந்த அவருக்கு சிந்தனை, தாட் என்றால் என்ன, சிந்தித்தல், திங்கிங் என்றால் என்ன என்பது பற்றி விளக்கப்பட்டது. நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம். அந்த நிலையில் மனதில் அது சம்பந்தமான சிந்தனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருப்பது இயற்கை. அப்படி தாமாக வரும் சிந்தனைகள் மீது நாமாக ஏறி பயணம் செய்து அவர் இப்படி செய்திருக்க வேண்டும், அப்படி செய்திருக்க கூடாது என்று நாமாக சிந்திப்போமேயானால் அது சிந்தித்தலாகும். தாமாக ஏற்பட்டால் அது தாட், நாமாக சிந்தித்தால் அது திங்கிங். சிந்தனைகள், தாட்ஸ் அனைத்தும் பலமற்றவை. அவை வந்த வினாடியே மறைந்து போய்விடும். ஆனால் திங்கிங் அத்தகையது அல்ல. அவை பலம் வாய்ந்தவை, சுலபமாக மறைந்து விடாது. அவை நம்மை முடக்கி போட்டுவிடும். பாதிக்கப்பட்ட செயல் சம்பந்தமாக நாம் ஏதாவது செய்து செயல்பட வேண்டுமானால் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மேலாளருக்கோ செயல் எதுவும் தேவைப்படவில்லை. அந்நிலையில் சிந்தித்தல் அவசியமே இல்லை. ஆனால் தாட் வரத்தான் செய்யும். அவை தாமாக வந்து தாமாகவே மறைந்துவிடும். அது சம்பந்தமாக நாம் எதையும் செய்ய தேவையில்லை. நாமாக சிந்திக்காமல் இருந்தால் மட்டும் போதும். இவ்வாறு அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அவரும் தமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விட்டார். அவரை வாட்டிய சிந்தனைகளும் அவரை விட்டு போய்விட்டன. முடிந்து போனவற்றை முடித்து கொண்டாலொழிய புதிய செயல்களை ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்வது சிரமமானதாகும். புதிய செயல்களை செய்வதற்கு நம்முடைய முழு சக்தியும் தேவைப்படுகிறது. அந்நிலையில் நாம் முடிந்து போனவற்றையே எண்ணி மருகி கொண்டிருப்போமேயானால் நாம் சக்தியற்று போய்விடுவோம். முடிந்து போனவற்றை முடித்துக்கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேறுவதன் மூலமே நம்முடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவது எளிதாக இருக்கும். குற்ற உணர்ச்சி என்பதும் முடிந்து போனவற்றை முடிய விடாமல் பார்த்து கொள்ளும் ஒருவித தவறான அணுகுமுறையே ஆகும். அதற்காக நாம் செய்யும் செயல்களை குறையுடைய செயல்களாக செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் குற்ற உணர்ச்சி மேலிட்டு நாம் முடங்கி போய்விடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தும் நாம் எதிர்கொள்ளும் எதிர்காலத்தின் அம்சமாகவே அமைந்துள்ளன. ஆகவே நாம் சுதந்திரமான மனதோடு நாம் எதிர்கொள்ளும் எதிர்கால செயல்களை அணுகியாக வேண்டும். நமது கவனம் மற்றும் ஈடுபாடு அனைத்தும் நாம் எதிர்கொள்ளும் செயல்களின் அம்சமாகவே அமைந்திருக்க வேண்டும். எனவே முடிந்து போனவற்றையெல்லாம் முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்ற கேள்வியோடு நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் எதிர்கொண்டு எல்லா செயல்களிலும் வெற்றி வாகை சூட வேண்டும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 10 கட்டளைகள், அத்தியாயம் 3. செய்ய வேண்டிய செயல்களில் முடிவு எடுக்க முடியாத போது: 1. செய்ய வேண்டும் என்றோ, 2. செய்ய வேண்டாம் என்றோ, அல்லது தற்காலிகமாக ஒத்தி போட வேண்டும் என்றோ ஏதாவது ஒரு முடிவை மட்டும் எடு. இதுதான் நாம் அடுத்து பார்க்க போகும் 3வது கட்டளை. நாம் ஒரு வேலையின் நிமித்தம் ஓர் ஊருக்கு போவதாக முடிவெடுத்திருப்போம். பிறகு நாமே அந்த முடிவை மாற்றிக்கொண்டு போக வேண்டாம் என முடிவெடுப்போம். பிறகு 2 நாள் கழித்து மீண்டும் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டு அந்த ஊருக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுப்போம். பிறகு மறுநாள் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டு போக வேண்டாம் என்று முடிவெடுப்போம். இப்படி போக வேண்டும் போக வேண்டாம் என்றும் மாறி மாறி முடிவெடுத்து கொண்டிருந்தால் எந்த செயலுமே நடக்காமல் போய்விடும்.
அது மட்டுமல்லாமல் மனதிலும் தேவையில்லாத குழப்பம்தான் நீடித்து கொண்டிருக்கும். அதற்காக அவசரப்பட்டு முடிவை எடுத்துவிட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஆற அமர யோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு முடிவை மட்டுமே எடுக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுக்கலாம், அல்லது செய்ய வேண்டாம் என்றும் முடிவெடுத்து விடலாம். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றே முடிவெடுத்து விட்டதாக வைத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? நம்முடைய இன்னும் ஒரு மனம் அதனை செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்றே கூறிக்கொண்டிருக்கும். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த மனதை முழுமையாக நாம் நிராகரித்து விட வேண்டும். ஏனெனில் நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். அதனால் அதற்கு எதிரான ஆலோசனைகள் அனைத்தையுமே நாம் நிராகரித்து விட வேண்டும். அப்படி நிராகரிக்கும் போதுதான் நம்முடைய கவனம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய செயலில் மட்டும் ஈடுபட்டிருக்கும். இல்லாவிட்டால் அது நாம் செய்ய வேண்டிய செயலையும் பாதித்துவிடும். ஒருவேளை நாம் அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று கூட முடிவெடுத்து இருக்கலாம். அப்படி முடிவெடுத்த போதிலும் கூட நம் மனதின் ஒரு பகுதி அதனை செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வரும். செய்ய வேண்டாம் என்று நாம் முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் அதன் பிறகு செய்ய வேண்டும் என்று கூறும் அத்தனை கோரிக்கைகளையும் நாம் நிராகரித்து விட வேண்டும். செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் செய்ய வேண்டாம் என்பதற்கான சிந்தனைகளை நிராகரித்து விட வேண்டும். அதுபோல் செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் செய்ய வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை நிராகரித்து விட வேண்டும். 2 வித முடிவுகளுக்கான வாய்ப்புகளை நாம் கொடுப்போமேயானால் நாம் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அல்லாடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலும் முறையாக நடக்காது. சில வேளைகளில் 2 முடிவுகளுமே சரியாக இருக்காது. செய்ய வேண்டும் என்ற முடிவும் ஓரளவுதான் சரியாக இருக்கும். அதுபோல் செய்ய வேண்டாம் என்ற முடிவும் ஓரளவுதான் சரியாக இருக்கும். ஒரு திருப்திகரமான முடிவை எடுக்க முடியாது. இந்நிலையில் நாம் என்ன செய்வது? இந்த சூழ்நிலைக்கு உதவி செய்வதற்காக அமைக்கப்பட்டதுதான் 3வது முடிவு என்ற அந்த அணுகுமுறை. அந்த 3வது முடிவு என்பது என்ன? நாம் செயல் செய்வதற்கான சில சூழ்நிலைகள் செயல்களை செய்வதற்கு போதுமான முழுமையாய் அடைந்திருக்காது. அந்த சூழ்நிலை சரிவர அமைந்திருக்கும். அப்போதுதான் ஒரு செயலை செய்வது என்றோ அல்லது செய்ய வேண்டாம் என்றோ தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆகவே சில செயல்களை ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு மாதத்திற்கோ அல்லது ஒரு வருடத்திற்கோ நாம் ஒத்தி போட்டு விட வேண்டும், பெண்டிங் வைத்து விட வேண்டும். இதுதான் 3வது அணுகுமுறை. இந்த 3வது அணுகுமுறையை பின்பற்றி நமது செயல்களை அல்லது முடிவுகளை ஒத்தி போட்டு விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாகவே நிராகரித்து விட வேண்டும். ஒத்தி போட்ட காலம் முடியும் வரை அது சம்பந்தமான எந்த சிந்தனைகளையும் வரவேற்கக்கூடாது. இவ்வாறு செயல்படுவதன் மூலமாகவே நாம் தேவையற்ற மனப்போராட்டங்களையும் மன உளைச்சல்களையும் தவிர்க்க முடியும். நம்முடைய மனமானது பலவற்றையும் நினைத்து சஞ்சலப்படும் இயல்பு கொண்டது. அதுதான் அதன் இயற்கை. ஆகவே அவ்வாறு அது சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளை நாமாகவே குறைத்து கொள்ள வேண்டும். இந்த 3வது கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் நாம் செய்ய வேண்டிய செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள், அத்தியாயம் 4. எட்டாததை கொடுத்துவிட்டு எட்டியதை மட்டும் எடு. இந்த 4வது கட்டளை என்ன கூறுகிறது? மனம் என்றால் என்ன என்று கேட்டால் அனைவருமே நமக்கு தெரியும் என்று கூறிவிடுவர். ஆனால் மனம் என்று பொதுவாக கூறுவதை நமது சாஸ்திரங்கள் அந்தக்கரணம் என்று கூறுகின்றன. அந்தக்கரணம் என்பது 4 பகுதிகளாக அமைந்துள்ளது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என அது 4 பிரிவாக அமைந்துள்ளது. 4 பகுதிகளும் சேர்ந்த இந்த மொத்த அமைப்புக்கு அந்தக்கரணம் அல்லது முழு மனம் என்று பெயர். அதில் முதலாவதாக வரும் மனம் என்பதைத்தான் மனம் அல்லது உணர்மனம் என்று கூறுகிறோம். முடிந்து போன பிரச்சனைகளை எல்லாம் முடிந்ததாக முடித்து கொள்வதற்கு சிந்தனை மற்றும் சிந்தித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். ஆனால் சில பிரச்சனைகள் தொடர்கதையாக அமைந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள சிந்தனை மற்றும் சிந்தித்தல் என்ற அணுகுமுறை ஓரளவுக்குத்தான் பயனளிக்கும். உணர்மனம் என்றால் என்ன, முழு மனம் என்றால் என்ன என்ற அம்சங்களை நாம் புரிந்து கொள்வோமேயானால்
நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எத்தகைய தொடர் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அவற்றை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். முழு மனம் என்பது 100% சக்தி உடையது. ஆனால் உணர்மனம் என்பது வெறும் 25% சக்தியை மட்டுமே உடையது. நாம் சந்திக்கும் பிரச்சனையை உணர்மனம் எதிர்கொள்ளும் பொழுது அதனால் சரிவர எதிர்கொள்ள முடியாது. ஆனால் முழு மனமே அதனை எதிர்கொள்ளும் பொழுது அதனை நல்ல முறையில் எதிர்கொள்ள முடியும். அது ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவின் வாயிலில் வாயிற்காப்போன் ஒருவன் காவல் காத்து வருகிறான். வீட்டு உரிமையாளர் வீட்டினுள் இருக்கிறார். ஒரு நாள் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட ஒருவன் இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தியுடன் அந்த வாயிற்காப்போனை அணுகி முதலாளியை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான். அவனுடைய தோற்றமும் நடவடிக்கையும் வாயிற்காப்போனுக்கு சந்தேகத்தையும் பயத்தையுமே வரவழைக்கிறது. பதில் சொல்ல முடியாத காவலாளி முதலாளியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கிறான். அவரும் அவனை உள்ளே அனுப்ப சொல்கிறார். காவலாளியும் அவனை கலக்கத்துடனேயே உள்ளே அனுப்புகிறான். பட்டாக்கத்தியுடன் வந்த அவனும் பங்களாவினுள் நுழைகிறான். வீட்டு உரிமையாளர் முன்கூடத்தினுள் அமர்ந்திருக்கிறார். உள்ளே நுழைந்த அவன் முதலாளியை பார்த்து வணக்கம் செலுத்துகிறான். பிறகு தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டாக்கத்தியை கழட்டி மேஜையில் வைத்துவிட்டு மீண்டும் வணங்கியவாறே விடை பெற்று சென்று விடுகிறான். அனைத்தும் சிக்கல் எதுவும் இல்லாமல் முடிந்து விடுகிறது. வாயிற்காப்போன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். இதில் வாயிற்காப்போனாக வருபவன்தான் உணர்மனம். முதலாளியாக இருப்பதுதான் முழு மனம். உணர்மனதால் எதனையும் திடமாக எதிர்கொள்ள முடியாது. அது எதனையும் குழப்பத்துடன் மட்டுமே எதிர்கொள்ளும் அம்சத்தை உடையது. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற தடுமாற்றத்துடனேயே அது செயல்படும். ஆனால் முழுமனம் செயல்படும் போது தடுமாற்றம் எதுவும் அங்கே இருக்காது. நமது மொத்த மனமும் செயலோடு செயலாக இணைந்து புரிந்து கொள்ளும். அதனால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்பே அதிகமாக அமைந்துள்ளது. ஓர் உதாரணம். புதர்களும் குண்டும் குழியும் உள்ள ஒரு பகுதியில் நடந்து செல்ல வேண்டி உள்ளது. வெளிச்சம் எதுவும் இல்லாத இரவு. தட்டுத்தடுமாறியவாறே நடந்து செல்கிறோம். எங்கேயாவது மோதிக்கொள்வோமா, எங்கேயாவது இடறி விழுந்து விடுவோமா என்றவாறே நமது மனமும் தடுமாறி கொண்டிருக்கிறது. உதவிக்காக இறைவனை வேண்டுகிறோம். இவையெல்லாம் உணர்மனதின் செயல்பாடுகளாகும். எங்கேயோ ஓரிடத்தில் தடுமாறி விழுந்து விடுகிறோம். அப்போது நாம் எழுந்து கொள்ள வேண்டும். இப்படி எழும்பலாமா அப்படி எழும்பலாமா என்ற தடுமாற்றம் எவையுமே அப்போது நம்மிடம் ஏற்படாது. விழுந்த மாத்திரத்தில் நம்மை அறியாது நாமே எழுந்து கொள்வோம். இறைவனை கூட உதவிக்கு கூப்பிட மாட்டோம். எழுந்த பிறகுதான் எழும்பியதே நமக்கு தெரியும். இவ்வாறு நாம் எழுந்து கொள்ள உதவியது தான் முழு மனமாகும். முழு மனம் செயல்படும் பொழுது அங்கு நமக்கு தடுமாற்றம் எதுவும் இருக்காது. செயல் மட்டுமே இருக்கும். இந்த முழு மனம் என்பது சக்தி மிகுந்தது. இந்த முழு மனமானது பிரபஞ்ச மனதுடனும் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகவே இந்த முழு மனம் என்பது நமக்குள்ளே இருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றலாகும். ஆற்றல் மிகுந்ததாக உள்ள இந்த முழு மனம் என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனாலும் அது நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வராது. உணர்மனம் என்று கூறப்படும் மனம் மட்டுமே நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த உணர்மனம் மட்டுமே நாமாக இருக்கிறோம். நாமாக செயல்படும் அனைத்து செயல்களிலும் இந்த உணர்மனமே செயல்படுகிறது. முழு மனம் என்பது தேவையான சந்தர்ப்பங்களில் நம்மை அறியாமலேயே செயல்படுகிறது. உணர்மனம் மற்றும் முழு மனம் ஆகிய இரண்டுமே நம்முடைய சொந்த மனதாக இருந்தாலும் கூட உணர்மனம் மட்டுமே நமது கைவசம் உள்ளது. ஒரு நீண்ட படிக்கட்டில் நாம் இறங்க வேண்டி உள்ளது. நேரான அந்த படிக்கட்டில் 30 படிக்கட்டுகள் உள்ளன. நமது 2 கைகளிலும் சுமைகள் உள்ளன. அதனால் கைப்பிடி சுவரை கூட நம்மால் பிடித்து கொள்ள முடியவில்லை. 5 படிக்கட்டுகளை கடந்த 6வது படிக்கட்டில் காலை எடுத்து வைக்கிறோம். நமது கண்களுக்கு நாம் இறங்கி வந்து 5 படிக்கட்டுகளும் தெரிகிறது. நாம் அடைய வேண்டிய 30வது படிக்கட்டும் தெரிகிறது. நாம் அடைய வேண்டிய இடமும் அந்த 30வது படிக்கட்டே. இப்போது நமது கவனம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் இறங்கிக் கொண்டிருக்கும் 6வது படிக்கட்டில் கவனம் இருந்தால் மட்டுமே நம்மால் தடுமாற்றம் இல்லாமல் இறங்க முடியும். 30வது படிக்கட்டு நமது கண்களுக்கு தெரிந்தால் கூட அவற்றை நமது கவனத்தில் இருந்து சற்று தள்ளி வைப்பது தான் நமது சரியான செயலாகும். இப்படி நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் எட்டக்கூடிய பகுதி மற்றும் எட்டாத பகுதி என 2 பகுதிகள் உள்ளன. அவர் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர். ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையில் ஈடுபடுகிறார். அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்றுவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. அந்த நோயாளி வேறு எவரும் அல்ல,
அந்த மருத்துவரின் சொந்த மகனாவார். உயிரை காப்பாற்றுவதில் அதிகப்படியான பிணைப்பு இருக்கும் தோறும் அவருடைய அறுவை சிகிச்சையின் தரம் குறைவானதாகவே இருக்கும். அந்த நோயாளி வேறு எவராகவோ இருக்கும் பட்சத்தில் உயிரை காப்பாற்றுவதிலுள்ள பிணைப்பு சற்று குறைவானதாகவே இருக்கும். அந்த நிலையில் அவரது அறுவை சிகிச்சையின் தரம் சிறந்ததாகவே இருக்கும். ஒரு செயல் முக்கியமானதாக இருந்தாலும் கூட அந்த செயலின் பலனை, விளைவை சற்று தள்ளி வைத்துத்தான் நாம் செய்ய வேண்டிய செயலை முழு திறமையுடன் செய்ய முடியும். நாம் இறங்கி வந்த படிக்கட்டுகளில் நமக்கு எட்டிய பகுதி எது, எட்டாத பகுதி எது? அறுவை சிகிச்சை உதாரணத்தில் எட்டக்கூடிய பகுதி எது, எட்டாத பகுதி எது? இறங்கிக் கொண்டிருக்கும் 6வது படிதான் எட்டக்கூடிய பகுதி. அடைய வேண்டிய 30வது படிதான் எட்டாத பகுதி. எட்டாத பகுதியை சிறிதளவு தள்ளி வைத்தால் மட்டுமே எட்டக்கூடிய பகுதியில் முழுமையாக செயல்பட முடியும். அந்த 8வது பகுதியை எவ்வாறு தள்ளி வைப்பது? அந்த எட்டாத பகுதியை முழு மனதிடம் ஒப்படைத்து விடும்போது அதனை நாம் நம்மிடம் இருந்து சற்றே விலக்கி வைத்து விடுகிறோம். அப்படி நாம் தள்ளி வைப்பதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை அனைத்தையும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியும். இதுதான் நாம் செய்யும் செயல்களின் வெற்றிக்கான ஒரே வழி. இதைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையும் நீ செய்யும் செயல்களுக்குரிய பலன்களின் மீது பற்று வைக்காமல் செய்ய வேண்டிய செயல்களை மட்டுமே கடமையாக செய் என்று கூறுகிறது. ஆகவே எட்டாததை முழு மனதிடம் ஒப்படைத்துவிட்டு நமக்கு எட்டிய பணிகளை மட்டும் நமது கைகளில் எடுத்துக்கொள்வோம் ஆக. இதுவே நமது வெற்றிக்கான வழி. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள் 5ஆம் அத்தியாயம். அனைவரையும் நண்பர்களாக கருதுங்கள். இதுதான் நாம் அடுத்து பார்க்க போகும் 5வது கட்டளை. நீங்கள் ஒரு மென்பொருள் பொறியாளராக ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள். ஒரு முறை ஏதோ ஒரு அவசரம் என்று உங்களுக்கு ஒரு வேலையை ஒதுக்கியுள்ளார்கள். அதன்படி நீங்கள் அன்று மட்டும் 2 நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செய்து முடிக்க வேண்டும். இதேபோல் மேலும் 10 நபர்களுக்கு இத்தகைய பணிகளை ஒதுக்கியுள்ளார்கள். இந்த 11 நபர்களுக்கு மட்டும் அடுத்தவர்களால் தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது என ஒரு சிறப்பு ஹாலையும் ஒதுக்கி கொடுத்து விட்டார்கள். அது ஒரு சிக்கலான வேலை. உங்கள் முழு கவனத்தையும் அந்த வேலையில் செலுத்தினாலும் கூட ஒரே நாளில் அந்த வேலையை முடிப்பது சிரமமே. இத்தகைய பணிகள் ஒதுக்கப்பட்ட மற்ற 10 நபர்களின் நிலைமையும் இதுதான். இது தவிர இந்த சூழ்நிலையில் வேறு ஏதாவது செய்தி உண்டா? நிச்சயமாக உண்டு. அதுதான் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் பிரதானமான அம்சமாகும். நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் ஹாலில் உங்களோடு அமர்ந்திருக்கும் மற்ற 10 நபர்களும் உங்களுடைய பரம எதிரிகள். உங்களுக்கு எப்படியெல்லாம் கேடு விளைவிக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தனியாக மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையில் ஒரு நாள் வேலையை கூட உங்களால் சரிவர செய்ய முடியாது. 2 நாள் வேலையை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. இதே சம்பவத்தை வேறு வகையாக பார்ப்போம். உங்கள் ஹாலில் உங்களோடு இருக்கும் அந்த 10 நபர்களும் உங்களது பரம எதிரிகள் என்பதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் உங்களது நெருக்கமான நண்பர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது உங்களது மனநிலை எப்படி இருக்கும்? நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் கலகலப்பாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீர்கள். உங்களால் 2 நாள் வேலை என்ன, 3 நாள் வேலையை கூட அனாவசியமாக முடித்துவிட முடியும். நண்பர்களுக்கு மத்தியில் நாம் இருப்பது என்பது வேறு, எதிரிகளுக்கு மத்தியில் நாம் இருப்பது என்பது வேறு. ஏதோ ஒரு அவசரம் என்று நாம் நமது பெட்டியில் 70 லட்சம் ரூபாய் பணத்துடன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பெட்டியில் மேலும் பலர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது திருடர்களைப் போலவே நமக்கு தோன்றுவார்கள். அடுத்தவர்களால் நமக்கு எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம் என்ற எண்ணமே நம் அனைவருக்கும் பிரதானமாக இருக்கும். இதுதான் மனித இயல்பு. அந்த நிலையில் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே அனைவரையும் நமது நண்பர்களாக கருத வேண்டும் என்பதை நமக்கு நாமே ஒரு விதிமுறையாக அமைத்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் மட்டுமே நமது மனம் நிம்மதியான வகையில் செயல்படும். வேண்டுமென்றே சிலர் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில் நாம் எவ்வாறு செயல்படுவது? அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் அவர்களை நமது எதிரிகளாக கருதக்கூடாது. நமது நண்பர்களாகவே ஏற்றுக்கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு எவ்வாறு செய்வது என்ற மனநிலையிலேயே இருக்க வேண்டும்.
முடிந்தால் அவர்களுக்கு நன்மைகளை கூட நாம் செய்யலாம். இந்த நிலையில் அவரிடம் கூட நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் உண்மைத்தன்மையை சிலர் தங்கள் வாழ்க்கையிலும் பரிசீலனை செய்து உணர்ந்திருக்கின்றனர். அப்படியானால் அடுத்தவர்களின் குற்றங்கள் அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டுமா? நமது வீட்டுக்கு முன்னால் உள்ள தெருவில் சிறுவர்கள் பந்து விளையாடுவது உண்டு. அவர்களுடைய பந்து நமது கண்ணாடி ஜன்னலில் விழும்போதெல்லாம் நாம் வெளியே வந்து அவர்களை சத்தம் போடுவதுண்டு. அன்று யாரோ வீசிய பந்து நமது ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டது. அந்த பந்தை வீசிய பையனின் தகப்பனாரிடம் நஷ்டஈடு வாங்க வேண்டும் என்று கோபத்துடன் வெளியே வருகிறோம். வெளியே வந்து பார்த்தால் பந்தை வீசிய பையன் நம்முடைய சொந்த பையன் என்று தெரிகிறது. அவனையும் நாம் கண்டிக்கத்தான் செய்வோம். ஆனால் அவனிடம் காட்டப்படும் கோபம் அன்பானவர்களுக்கு இடையே உள்ள கோபமாகும். எதிரிகளுக்கு இடையே ஏற்பட்ட கோபம் அல்ல அது. நாம் எவரிடமாவது கோபப்பட நேர்ந்தால் முதலில் அவர்களை நமது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்களிடம் நமது கோபத்தை காட்ட வேண்டும். இந்த விதிமுறையானது நமக்கு நல்ல சூழ்நிலையையும் நல்ல நட்பு வட்டங்களையும் உருவாக்கி கொடுக்கும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். அத்தியாயம் 6. நல்ல பழக்கங்களை சேர்த்துக்கொள், தீய பழக்கங்களை குறைத்துக்கொள். இதுதான் நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த கட்டளை ஆகும். பழக்கம் என்றால் என்ன? எதையாவது ஒரு வேலையை நாம் செய்தோமானால் முயற்சி எடுத்துதான் அதனை செய்தாக வேண்டும். ஆனால் அதனையே தொடர்ந்து செய்து வரும்போது அதுவே ஒரு இயல்பான செயலாகிவிடும். முயற்சி எதுவும் தேவையில்லாமல் போய்விடும். முயற்சியற்ற நிலையில் இயற்கையாகவே அந்த செயல் நடந்துவிடும். நாம் பேசுவது, எழுதுவது, உணவை மென்று சாப்பிடுவது என அனைத்துமே நம்முடைய பழக்கத்தினால் ஏற்பட்ட ஒன்றுதான். பழகிய பிறகு அவை அனைத்தும் நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் சிலர் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது என சில தீய பழக்கங்களிலும் ஈடுபட்டு விடுகின்றனர். இந்த பழக்கங்களானவை அவற்றை பழகிய பிறகு அவர்களுடன் சேர்ந்து விடுகின்றன. அவர்களை அறியாமலேயே அவை செயல்பட்டு விடுகின்றன. பிறகு அவற்றிலிருந்து வெளிவருவது என்பது சாத்தியமில்லாத நிலையில் அவையெல்லாம் அடிக்ஷன் என்ற நோயாகவே மாறிவிடுகின்றன. தீய பழக்கங்களைப் போன்று நல்ல பழக்கங்கள் எவையும் நம்மை பற்றி பிடிக்காது. ஆகவே நல்ல பழக்கங்களை நாம் தான் பற்றி பிடிக்க வேண்டும். நல்ல பழக்கங்கள் எவற்றையும் தேவையில்லை என்று புறக்கணித்து விடக்கூடாது. எனது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் விபத்துக்கள் சிலவற்றை சந்தித்ததன் காரணமாகவும் வாயில் உள்ள சில பற்கள் சேதமடைந்து விட்டன. மேலும் சில பற்கள் பிரச்சனைகளோடு இருந்து வந்தன. ஒரு முறை இடது பக்க கடைவாய்ப்பல் ஒன்று வலி எடுத்து கொண்டிருந்தது. அது சற்று அசையவும் செய்தது. இதற்கு மேல் இந்த பல்லை வைத்திருப்பதில் பிரயோஜனம் எதுவும் இல்லை, தொந்தரவுதான் அதிகரித்து கொண்டே வரும் என்று தோன்றியது. ஆகவே அதனை பிடுங்கி போட்டு விடலாம் என்று முடிவு செய்து பல் மருத்துவர் ஒருவரை அணுகினோம். அந்த மருத்துவரோ வலி எடுத்து கொண்டிருந்த பல்லுக்கு ஆயின்மெண்ட் ஒன்றை கொடுத்துவிட்டு நன்றாக இருந்த வலது பக்க பற்கள் 2க்கு கேப்பை ஒன்றை மாட்டிவிட்டார். அந்த ஆயின்மெண்ட்டை உபயோகித்தால் பல்லில் இருக்கும் வலி 2 நாட்களுக்கு மறைந்துவிடும். 3வது நாளில் மீண்டும் பல்லில் வலி வந்துவிடும். 1 மாதமாக முயற்சி செய்தும் இதே கதைதான் தொடர்கதையாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது? இளைஞனாக இருக்கும்போது காலையில் பல் துலக்கும் போது பற்களின் அடியில் உள்ள ஈர்களுக்கு மசாஜ் செய்வதுண்டு. கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நுனிகளை கொண்டு பல்லில் ஈறுகளுக்கு மசாஜ் செய்வோம். அப்படி செய்தால் பல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதனால் அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டேன். 2 விரல்களையும் வாயினுள் அவ்வாறு கொண்டு செல்லும் போது வாந்தி எடுக்கும் உணர்வு கூட ஏற்படும். காலப்போக்கில் வாந்தி எடுக்கும் உணர்வு மறைந்து விட்டது. தொடர்ந்து மசாஜ் செய்து வந்தேன். அந்த காலத்தில் இயற்கையாகவே பல்லில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல பழக்கம் என்று செய்து வந்தேன். மசாஜ் செய்வதற்கு தேவையே இல்லை. காலப்போக்கில் அது தேவையே இல்லை என்று முடிவு செய்து அதை அப்படியே விட்டுவிட்டேன். பிற்காலத்தில் பற்களில் பிரச்சனை ஏற்பட்ட போதிலும் கூட அப்படி மசாஜ் செய்யும் பழக்கம் நினைவுக்கே வரவில்லை. ஆனால் இப்போது அது நினைவுக்கு வந்தது. அதை மீண்டும் முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது. முயற்சி செய்து பார்த்தேன். 1 வாரத்தில் நல்ல பலன் கிடைத்தது. 2வது வாரத்தில் அந்த பல்லில் உள்ள வலி போய்விட்டது. 3வது வாரத்தில் அந்த பல்லின் ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டது.
4வது வாரத்தில் அந்த பல் ஆரோக்கியமான பல்லாக மாறிவிட்டது. இப்படி சில நல்ல பழக்கங்களை சிறுவயதுகளில் நாம் பழகியிருப்போம். நாம் இளமையில் இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருக்கும் காரணத்தினால் விசேடமான விளைவு எதுவும் தெரியாது. பலவிதமான உடற்பயிற்சிகளை இவ்வாறு செய்திருப்போம். பிறகு அவற்றை விட்டுவிடுவோம். சில நல்ல பழக்கங்களை இப்படி விட்டுவிட்டால் அதனை திரும்ப கொண்டு வருவது சற்று கடினமே. ஆகவே நல்ல பழக்கங்களை விடாது பின்பற்றி வர வேண்டும். புதிதாக கூட நல்ல பழக்கங்கள் சிலவற்றை சேர்த்து கொள்ளலாம். பழைய மோசமான பழக்கங்களை எளிதில் விட்டுவிட முடியாது. கடுமையான முயற்சியால் தான் அவற்றிலிருந்து வெளிவர முடியும். அதனால் மோசமான பழக்கங்கள் எவையும் புதிதாக நம்மிடம் சேராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எளிதாகவும் இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்திட இந்த கட்டளையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். அத்தியாயம் 7. இன்பங்களில் எச்சரிக்கையாக இரு, துன்ப சோதனைகளை சாதனைகளாக்கு. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இன்பங்களையும் சந்திப்பார்கள், துன்பங்களையும் சந்திப்பார்கள். இன்பத்தை சந்திக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், துன்பத்தை சந்திக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த கட்டளை. இன்பம் ஏற்படும் போது நாம் நம்மை மறந்து விடுவோம். நமக்கு எந்த விதமான குழப்பமோ போராட்டமோ இருக்காது. தேவைகள் எதுவும் இல்லாத ஒரு பூரண நிலையில் நாம் இருப்பதாகவே தோன்றும். நாம் நன்றாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை இன்பங்கள் அனைத்தும் நமக்கு வழங்கிவிடும். இன்பங்கள் நம்மை முடக்கி போட்டாலும் கூட நாம் அவற்றிலிருந்து சுதாரித்து கொண்டு வெளியே வந்து விடலாம். ஆனால் துன்பங்கள் நம்மை முடக்கி போடுமேயானால் நமது வாழ்க்கை முழுவதுமே நரகமாகிவிடும். இன்பங்களை பொறுத்த அளவில் அதற்கு முடக்கி போடும் ஆற்றலே அதிகமாக உள்ளது. ஆகவே இன்பங்கள் நமக்கு நிறைவை கொடுத்தாலும் அதை நாம் எச்சரிக்கையோடு தான் அணுகியாக வேண்டும். துன்பங்களை பொறுத்த அளவில் அவை நம்மை வாட்டி வதைத்தாலும் அவற்றினுள்ளே நம்மை உய்விக்கும் உந்து சக்தியும் அமிர்தமாக அமைந்துள்ளது. உத்தங்க மகரிஷி என்பவர் ஒரு தவசிரேஷ்டர். அவருக்கு கிருஷ்ணர் ஒரு முறை வரம் அளிக்கிறார். வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறார். ஆனால் உத்தங்க மகரிஷியோ தனக்கு எதுவுமே தேவையில்லை என்று கூறுகிறார். கிருஷ்ணருடைய வற்புறுத்தலின் காரணமாக கடைசியாக ஒரு வரத்தை மட்டும் கேட்கிறார். நான் நிலையாக ஒரே இடத்தில் தங்கி இருப்பதில்லை. தேசாந்தரமாக அங்குமிங்கும் சென்று கொண்டே இருப்பேன். சில நேரங்களில் நான் பயணிக்கும் இடத்தில் எனக்கு குடிப்பதற்கு சரியான தண்ணீர் எதுவும் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீ எனக்கு தண்ணீர் தந்து உதவினால் போதும் என்று தனது வரத்தை கேட்டு முடித்து கொள்கிறார். தேவையான தண்ணீரை வழங்குவதாக கிருஷ்ணரும் ஒப்புக்கொள்கிறார். உத்தங்க மகரிஷி ஒரு முறை பாலைவன பகுதி வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கொஞ்சமும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு கிருஷ்ணர் கொடுத்த வரம் நினைவுக்கு வருகிறது. அதனால் அவர் தண்ணீருக்காக கிருஷ்ணரை நினைக்கிறார். அது கிருஷ்ணருக்கும் தெரிகிறது. ஆனால் கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார் என்றால், அவ்வளவு பெரிய மகரிஷி ஒருவருக்கு வரம் கொடுப்பதாக இருந்தால் உலகத்தையே தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கி விடுவார். ஆனால் இவரோ குடிப்பதற்கு வெறும் தண்ணீரை மட்டுமே கேட்டு தன்னுடைய தேவைகளை எல்லாம் முடித்து கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒருவருக்கு தண்ணீருக்கு பதிலாக அமிர்தத்தையே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதை இந்திரனிடம் கூறி அமிர்தத்தை வழங்கும்படி கோருகிறார். இந்திரனும் அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று முறையிடுகிறார். ஆனால் இந்த மகரிஷி மனிதர்களில் மேம்பட்டவர், தேவர்களுக்கு நிகரானவர். அதனால் அமிர்தத்தை அருந்தக்கூடிய தகுதி இவருக்கும் உண்டு என்று கிருஷ்ணர் வாதாடி இந்திரனை சம்மதிக்க வைக்கிறார். இந்திரனும் ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொள்கிறார். நான் அவருக்கு அமிர்தத்தை வழங்குகிறேன், ஆனால் அமிர்தம் என்று சொல்லி வழங்க மாட்டேன், தண்ணீர் என்று சொல்லித்தான் கொடுப்பேன். அவர் சாமர்த்தியம் இருந்தால் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று கூறுகிறார். கிருஷ்ணரும் அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறார். தேவேந்திரனும் ஒரு காட்டுவாசி போல் வேடம் கொண்டு கையில் 4 வேட்டை நாய்களுடன் புறப்பட்டு வருகிறார். அவரது ஒரு தோளில் தோல்பை ஒன்று தொங்குகிறது. அதில் அமிர்தத்தை எடுத்து வருகிறார். அந்த தோல்பையும் லேசாக கிழிந்து அதில் வழியும் அமிர்தத்தை ஈக்கள் மொய்க்கின்றன. அத்தகைய தோற்றத்தில் அவர் உத்தங்க மகரிஷியின் முன்னால் தோன்றுகிறார். என்ன சுவாமி, தாகமாயிருக்கிறது போல் தோன்றுகிறதே, தண்ணீர் வைத்திருக்கிறேன், சாப்பிடுகிறாயா என்று கேட்கிறார்.
ஆசார சீலங்கள் மிகுந்த உத்தங்க மகரிஷி அவரை மேலும் கீழுமாக பார்க்கிறார். அவரை பார்த்தால் அருவருப்பாக தோன்றுகிறது. இவன் கையில் தண்ணீர் வாங்கி குடிப்பதை விட இறந்து போவதே மேல் என்று நினைக்கிறார். அப்படி நினைத்து அவர் தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அதுதான் சமயம் என்று இந்திரனும் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். உத்தங்க மகரிஷியும் கிருஷ்ணரை நினைக்கிறார். இத்தகைய கோலத்திலா நீ எனக்கு தண்ணீர் வழங்குவது? கிருஷ்ணரும் அவர் முன் தோன்றி நடந்ததை கூறுகிறார். பிறகு, உங்களது அவசரத்தில் அமிர்தத்தை தவறவிட்டு விட்டீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, உங்களுக்கென்றே பிரத்யேகமாக உங்கள் பெயரில் உத்தங்க மேகம் என்று ஒரு மேகத்தையே உருவாக்குகிறேன். அது எப்போதும் உங்களை தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். நேரடியாகவே நீங்கள் மேகத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். இப்பொழுதும் பாலைவனத்தில் மழையை கொடுக்கும் மேகத்திற்கு உத்தங்க மேகம் என்று பெயர். இதுபோல் வெளிவேடத்தில் ஒன்று துன்பமாக தோன்றினாலும் அடிநிலையில் அது அமிர்தத்தையே சுமந்து கொண்டுள்ளது. இன்பங்கள் அனைத்தும் நம்மை முடக்கி போட்டுவிடும். ஆனால் துன்பங்கள் அனைத்தும் கடந்து செல்லுமாறு நம்மை தூண்டிவிடும். துன்ப சோதனைகள் அனைத்தையும் நம்மை உயர்த்துவதற்காக வந்த அமிர்தமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். அத்தியாயம் 8. செய்ய வேண்டிய வேலைகளை தியானமாக செய். எந்த ஒரு செயலையும் அதனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதனை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். உணர்மனம் என்றால் என்ன, முழு மனம் என்றால் என்ன என்பதை 4வது கட்டளையில் பார்த்தோம். நாம் செய்யும் செயல்களில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது என்பது உணர்மனதை கொண்டு செயல்படுவதா அல்லது முழு மனதை கொண்டு செயல்படுவதா? முழு மனது என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று. ஆகவே நாம் எதனையும் முழு மனதை பயன்படுத்தி செய்ய முடியாது. அதுவாக தான் வந்து செயலில் ஈடுபட வேண்டும். நமது கையில் உள்ளது உணர்மனம் மட்டுமே. உணர்மனம்தான் முழு ஈடுபாட்டுடன் செயல்கள் அனைத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்மனம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது என்பது என்ன? நாம் சரிவர தெரியாத ஒரு செயலில் ஈடுபடுவதாக வைத்துக்கொள்வோம். அந்நிலையில் நமது மனதின் ஒரு பகுதி செயலோடு இணைந்து செயல்படும். அதே சமயம் அந்த மனதின் இன்னும் ஒரு பகுதி தனியாக பிரிந்து நின்று நாம் அந்த செயலை சரியாக செய்கிறோமா என்று மேற்பார்வை செய்து வரும். பழகிய செயலாக இருக்கும் பட்சத்தில் மேற்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நிலையில் நமது மனம் இரண்டாக பிரியாமல் ஒன்றாக இணைந்து பொருந்தி கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. தெரிந்த வேலைகளை செய்யும் போது மனதின் 2வது பகுதி சம்பந்தமற்ற கற்பனை உலகினுக்கும் சென்று விடலாம். அப்படி நமது இரண்டாக பிரியாமல் ஒன்றாக இருந்து செயல்களோடு இணைந்து பொருந்தி கொள்வதுதான் சரியானது. அதுதான் செய்யும் செயல்களை தியானமாக செய்வதாகும். அவ்வாறு நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு வழங்கும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள். அத்தியாயம் 9. கோட்டை போடு, கோட்டை சுவர் வேண்டாம். நாம் இதுவரை 8 விதமான கட்டளைகளை பார்த்தோம். இவை 8 விதமான கட்டளைகள் மட்டும் அல்ல, இவை அனைத்தும் அஷ்டமா சித்துக்களே ஆகும். இந்த அஷ்டமா சித்துக்கள் அனைத்தையும் ஒருவர் நல்ல முறையில் பயன்படுத்துவாரேயானால் அவருடைய மொத்த வாழ்க்கையுமே சிறப்பாக அமைந்துவிடும். 9வது ஆக நாம் பார்க்கவிருக்கும் கட்டளை என்பது நாம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய தனிப்பட்ட ஒரு விதிமுறை அல்ல. மேலே கண்ட 8 கட்டளைகளையும் எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை எடுத்து கூறும் அறிவுரை மட்டுமே இது. தேசிய நெடுஞ்சாலைகள் பலவற்றை நாம் பார்த்திருப்போம். அந்த சாலைகள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். இடது பக்கம் உள்ள பகுதியில் நாம் நமது வாகனத்தில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். எதிராக வரும் வாகனங்கள் அனைத்தும் சாலையின் வலது பக்கம் உள்ள பகுதியில் வலது பக்கமாக பயணித்து வர வேண்டும். 2 பக்கங்களையும் பிரிக்கும் வகையில் சாலையின் முழு நீளத்திற்கும் திட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த திட்டுக்களின் மீது குரோட்டன்ஸ் போன்ற செடிகளை வளர்த்திருப்பார்கள். இடது பக்கம் இருந்து வலது பக்க பகுதிக்கு நமது வாகனத்தில் சென்றுவிட முடியாது. அப்படி முயன்றால் இடையில் உள்ள திட்டுக்களின் மீது தான் மோதிக்கொள்ள வேண்டியது இருக்கும். சில நெடுஞ்சாலைகளில் இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் பிரிப்பதற்காக திட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்காது. அதற்கு பதிலாக நீளமான கோடு ஒன்றை மட்டுமே வரைந்திருப்பார்கள்.
இடது பக்கமாக செல்ல வேண்டியவர்கள் கோட்டுக்கு இடது பக்கமாகவே செல்ல வேண்டும். எதிர் திசையில் வலது பக்கமாக பயணிப்பவர்கள் கோட்டுக்கு வலது பக்கமாகவே பயணிக்க வேண்டும். திட்டுக்களாக இருந்தால் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு சென்றுவிட முடியாது. ஆனால் அப்படி திட்டுக்கள் எவையும் அமைக்கப்படாமல் வெறும் கோடு மட்டுமே போடப்பட்டிருக்கும் பட்சத்தில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு சுலபமாக சென்றுவிட முடியும். ஏதாவது சில அவசர தேவையின் நிமித்தம் இடது பக்கம் பயணிப்பவர்கள் கோட்டுக்கு வலது பக்கம் கூட சென்று விடலாம். அப்படி செல்ல நேர்ந்துவிட்ட காரணத்திற்காக நமது பயணத்தை வலது பக்கமாகவே தொடர்ந்துவிட முடியாது. விரைவில் நாம் இடது பக்கம் திருப்பி இடது பக்கமாகவே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி நாம் நமது 8 கட்டளைகளையும் கோடுகளாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும். அவற்றை கோட்டை சுவர்களாக மாற்றிவிடக்கூடாது. அப்படி கோட்டை சுவர்களாக மாற்றிவிடும் பட்சத்தில் நாம் அவற்றின் மோதிக்கொள்ள நேர்ந்துவிடும். நமது விதிகளே நமக்கு எதிராக திரும்பி நமது அகப்போராட்டத்துக்கு வழிவகுத்துவிடும். தாழ்வு மனப்பான்மையையும் கொண்டு வந்துவிடும். அவசரத்திற்கு கோட்டை புறக்கணித்து கோட்டுக்கு அப்பால் கூட செல்ல நேர்ந்து விடலாம். ஆனாலும் கூட நாம் நமது கோட்டுக்குள் திரும்பி வந்துவிட வேண்டும். கோட்டுக்குள் பயணிப்பதையே நடைமுறை வாழ்வாக கொள்ள வேண்டும். கட்டளைகள் அனைத்தும் நமது உதவியாளர்களே தவிர அவைகள் நமது எஜமானர்கள் அல்ல. கட்டளைகளை விட நாம் தான் முக்கியமானவர்கள். கட்டளைகள் எவையும் நம்மை விட முக்கியமானவை அல்ல. அந்த நிலையில் அஷ்டமா சித்துக்களாக இருக்கும் இந்த 8 கட்டளைகளையும் போற்றி பாதுகாப்போமாக. நாம் அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து இந்த 8 கட்டளைகளுக்கும் பெருமை சேர்ப்போமாக. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள் 10வது அத்தியாயம். ஹேண்ட் ஓவர் த காம்பவுண்ட் வால். எல்லைச்சுவரை ஒப்படைத்து விடு. எல்லைச்சுவரை ஒப்படைப்பதுதான் நமது 10வது கட்டளை. இந்த கட்டளையானது தனி மனித வளம் மற்றும் நலத்தோடு சேர்த்து சர்வதேச சமுதாய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்துள்ளது. இந்த கட்டளையை நாம் நேரடியாக பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த கட்டளையின் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். இனி இந்த கட்டளை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். அந்த காலத்தில் நடந்ததாக ஒரு மகாபாரத கதை. பாரத போரில் வெற்றியடைந்த பஞ்ச பாண்டவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். அரசனாக பதவியேற்ற தர்மரும் மனமகிழ்ந்து பலரும் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் பலவற்றை வாரி வழங்குகிறார். இதுவரை இந்த அளவுக்கு தான தர்மங்கள் எவராலும் செய்திருக்க முடியாது என்ற ஓர் எண்ணம் கூட அவருக்கு தலை தூக்குகிறது. அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவரை ஒரு சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்கிறார். இருவரும் பாதாள உலகத்தில் ஆட்சி புரியும் மகாபலி சக்கரவர்த்தியை சந்திக்க அவருடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள். பாரத தேசத்தை ஆண்டிடும் தர்மர் என்ற அரசர் வந்திருப்பதாக கூறி வாயிற்காப்போன் மூலமாக மகாபலி சக்கரவர்த்திக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள். வாயிற்காப்போன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் விவரத்தை சொல்லவும் அவர் தான தர்மங்களை செய்யும் தர்மன் என்ற அந்த சண்டாளனை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று கூறி திரும்ப அனுப்பிவிடுகிறார். வாயில்காப்போனும் அதனை அப்படியே தர்மரிடம் கூறுகிறான். தர்மருக்கு அது விளங்கவில்லை. தான தர்மங்கள் செய்வது மகாபலி சக்கரவர்த்திக்கு பிடிக்காது போலிருக்கிறது என்று முடிவு செய்து கொண்டார். சக்கரவர்த்தியை சந்திக்காமல் அவர்கள் இருவரும் ஊர் திரும்ப ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவருக்கும் நல்ல தாகம். அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் இருவரும் தண்ணீர் வாங்கி குடித்தார்கள். இருவருக்கும் தங்கத்தால் ஆன பாத்திரத்தில் தண்ணீர் வழங்கப்பட்டிருந்தது. தண்ணீரை குடித்து முடித்த தர்மர் தங்க பாத்திரத்தை தண்ணீர் வழங்கிய பெண்மணியிடம் திரும்ப ஒப்படைத்தார். அந்த பெண்மணியோ அந்த பாத்திரத்தை அப்படியே வாங்கி குப்பையில் போட்டுவிட்டார். தர்மனுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. தங்கப்பாத்திரம் விலையுயர்ந்தது அல்லவா? உங்களுக்கு வேண்டாம் என்றால் வசதியில்லாத யாருக்காவது அதனை கொடுத்திருக்கலாமே அம்மா என்று தர்மர் பணிவாக கேட்டார். அந்த பெண்மணியும் அதற்கு பதில் கொடுத்தார். தர்மன் என்று ஒரு சண்டாளன் அரசனாக இருக்கிறானாம். அவன்தான் தான தர்மம் என்று எதையெதையோ செய்து வருகிறானாம். இங்கு எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் உள்ளன. எதை கொடுத்தாலும் எவரும் எதையும் வாங்கி கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பாத்திரத்தை நீங்களே கூட எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்தாள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் நிறைவின்மையோடு தான் வாழ்ந்து வருகின்றனர்.
ஒவ்வொரு நாட்டிலும் தேவையான அளவு வளங்கள் அனைத்தும் உள்ளன. ஆனாலும் கூட இருக்கின்ற வளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது ஒருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. 60 தேங்காய்களை 70 முட்டாள்கள் சுமந்ததில் 70 பேர்களுக்கும் கழுத்து முறிந்து போய்விட்டதாம். 60 தேங்காய்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் 10 நபர்கள் சுமக்க தேங்காயே இருக்காது. ஆனால் அவர்கள் 60 தேங்காய்களையும் ஒரே மூட்டையாக கட்டி ஒருவர் மாற்றி ஒருவராக சுமந்ததில் அனைவருக்குமே கழுத்து முறிந்து விட்டது. இப்படித்தான் எல்லா வகையான வசதிகளையும் கைகளில் வைத்து கொண்டே வறுமையிலும் வாடுகிறோம். இப்போது இந்தியா என்று முழுமையாக ஒரு நாடு உள்ளது. முன்பு நாம் பல நாடுகளாக இருந்தோம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என பல கூறுகளாக இருந்தோம். ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றுவதை வீரப்பிரதாபமாக எடுத்து கொண்டிருந்தோம். அப்படி கைப்பற்றிய மன்னர்களை எல்லாம் கலிங்கம் வென்றான், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என புகழ்ந்து பரணி பாடி மகிழ்ந்தோம். இவையெல்லாம் அந்த காலத்து சரித்திரம் அல்லது தரித்திரம். இப்போதைய நமது அணுகுமுறையே வேறு. வல்லரசாக இருக்கும் இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் 2 குட்டி நாடுகள்தாம் இலங்கையும் பாகிஸ்தானும். நாம் இன்று நினைத்தால் நாளையே போர் தொடுத்து இலங்கையையும் பாகிஸ்தானையும் நம் நாட்டோடு இணைத்து கொள்ள முடியும். அப்படி நாம் இணைத்து கொண்டால் உலகோர் நம்மை பாராட்டுவார்களா? இலங்கை கொண்டான், பாகிஸ்தான் வென்றான் என்று பரணி பாடுவார்களா? இவனுக்கு எதற்கு இந்த வம்பு பிடித்த வேலை என்று அனைவருமே நம்மை தூற்றுவார்கள். இதுதான் இன்றைய நாகரிகத்தின் முன்னேற்றம். இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த நாம் இன்னும் ஓரடி முன்னே எடுத்து வைத்தோமானால் இந்த உலகமே சுபிட்சமாகிவிடும். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் இருக்கும் அடுத்த நாட்டை கைப்பற்றுவதை நாம் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அதுபோலவே நமக்கு பக்கத்து நாட்டினரும் நமது நாட்டை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்க ஒவ்வொரு நாடும் எதற்காக இராணுவத்தை குவித்து வைத்துள்ளது? நமது நாட்டின் எல்லைக்கோட்டை ஒட்டி பக்கத்து நாட்டினர் படையை குவித்து வைத்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் அதைவிட 2 மடங்காக குவித்து வைப்போம். இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஊதியத்துக்காக நாட்டு வருமானத்தில் பாதிக்கும் மேலாகவே செலவிடப்படுகிறது. இவை அனைத்தும் தேவையற்ற விரயமே ஆகும். இத்தகைய விரயங்கள் நீங்கி அனைத்து நாட்டினருமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட வழிவகை ஏதேனும் உள்ளனவா? அந்த வழிமுறையைத்தான் நமது 10வது கட்டளையாக இங்கு குறிப்பிட்டுள்ளோம். உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் வரவேண்டும் என்று சமுதாய அக்கறை கொண்ட பலரும் கூறி வருகின்றனர். இது சரியான தீர்வாகவே இருந்தாலும் கூட இதனை செயல்படுத்துவது எளிதல்ல. அதே நேரத்தில் எல்லா நாட்டினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்னும் ஒரு தீர்வும் உள்ளது. 2 நாடுகளுமே சொந்தம் கொண்டாடும் வகையில் 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடுதான் அது. 2 நாடுகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்கும் இந்த எல்லைக்கோடுகளை பாதுகாத்து பராமரிக்கும் பொறுப்பை மட்டும் ஐநா சபை அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு சர்வதேச அமைப்பிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் நமது 10வது கட்டளை. ஒவ்வொரு நாடும் தனது எல்லைக்கோட்டுச் சுவரை இப்படி ஒரு பொதுவான அமைப்பிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி நாம் ஒப்படைத்து விட்ட பிறகு இராணுவத்துக்கு என்ன வேலை? இராணுவத்தையும் கலைத்திட வேண்டுமா? இராணுவத்தை கலைத்திட தேவையில்லை. இராணுவம் முழுவதையும் சிவில் இராணுவமாக மாற்றி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டால் போதும். நாம் எவரும் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. குடிமக்கள் ஒவ்வொருவரும் 5 வருடங்கள் மட்டும் இராணுவத்தில் பணிபுரிந்தால் மட்டும் போதும். எல்லா மக்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். இல்லாமை என்பது இல்லாமல் போய்விடும். எல்லா நலன்களையும் வளங்களையும் எல்லா நாட்டினரும் பெற்றிடுவர். வளம் பெறுக, நலம் பெறுக.